நம்ம மட்டும் ஆசைப்பட்டு பத்தாது, அந்த ஆசை மக்களுக்கு இருக்கணும், அவங்க ரசிகர்களுக்கு இருக்கணும். அப்போ ஒரு நடிகர் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் இவரை தலைவரா கொண்டாடணும், இவரை பதவி கொண்டு வரணும் ஆசை வந்து அவங்களுக்கு இருந்தாதான் அது வெற்றி அடைய முடியும். விஜய் சார் தேர்வு முடிஞ்சு அவர் நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு பதவி அடைஞ்சிட்டா ஓகே. இல்லாத இடத்துல அவர் திருப்பி நடிக்கணும். நான் நடிப்புக்கும் அதுக்கும் அதை டிஸ்டர்ப் ஆகாது. அதான் அது ரிலீஸ் ஆனே தெரியாத அளவுக்கு இருக்கு. வைப் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம். சிவகாசி ரீ-ரிலீஸ் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. பேரரசர் எங்களோட ஜாயின் பண்ணுறது, அதுவும் ஒரு பர்த்டே அன்னைக்கு ஜாயின் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2005ங்கிற வருஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பொங்கல் அப்போ வந்து திருப்பாச்சின்னு ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டரை கொடுத்தாரு எங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த 2005லேயே தீபாவளியில வந்து சிவகாசின்னு ஒரு படத்தை கொடுத்தாரு. அதோட பெரிய பிளாக் பஸ்டர். அண்ட் 21 வருஷம் கழிச்சு சிவகாசி படம் திருப்பி ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் கொஞ்சம் அதான் அது ரிலீஸ் ஆனே தெரியாத அளவுக்கு இருக்கு. வைப் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அது இப்போ எடுத்த படம் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை கொடுத்ததுக்கு சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் பர்த்டே அன்னைக்கு எங்களோட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரம் நீங்கள் சொல்லி அந்த திருப்பாச்சி எங்களுக்கு ரீலீஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். வணக்கம், நான் ஈவி கணேஷ் பாபு. டைரக்டர் பேரரசு சாருடைய அவர் இயக்கத்தில் வந்த விஜய் சார் நடித்த சிவகாசி திரைப்படம் வந்து ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாடுறதுக்கு தான் இங்கே நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். படத்தை திரும்ப அப்போ பார்த்தது, அந்த படத்தில் எனக்கு நல்ல ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை டைரக்டர் வழங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. படத்தை திரும்ப பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் தான் தோணுது. நீங்க எல்லாரும் வாய்ப்பு இருந்தா திரும்பவும் படத்தை தியேட்டர்லாம் ஓடிட்டு இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஏன் வந்து ஒரு நடிகரை வந்து பெண்களுக்கு ஏன் பிடிக்குது, குழந்தைங்களுக்கு ஏன் பிடிக்குது, தாய்மார்களுக்கு ஏன் பிடிக்குது அப்படின்றதுக்கு அந்த விஷயத்த, அந்த கண்டென்ட்டை உருவாக்குறதுக்கு பல வருடங்கள் டைரக்டர் வந்து உட்காந்து ராத்திரி பகலா உட்காந்து யோசிச்சு அந்த டைலாக் இப்போ பார்க்கும்போது அந்த வயதுல அந்த நடிச்சப்ப பார்த்தப்ப புரிதல் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு நடிகர்களுக்கு பின்னாடி அவ்வளவு இயக்குனர்களுடைய உழைப்பு, கற்பனை, வாழ்க்கை. எனக்கு தெரிஞ்சு பேரரசு சாருடைய சொந்த வாழ்க்கையுடைய வெவ்வேறு பாதிப்புகள் தான் இந்த சிவகாசி படம் நான் நினைக்கிறேன். அவருடைய மண்ணில், அவருடைய நாட்டரசு கோட்டையில இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன் வந்து ஒரு ஹீரோ வந்து எல்லாரும் ஏன் கல்லை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அந்த டேரக்டரோட அந்த கிரியேட்டிவ் எவ்வளவு பெரிய பலமா இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து பல இயக்குநர்கள் சேர்ந்து அவங்களுடைய உழைப்பா வந்து ஒரு ஹீரோ உருவாக்குறாங்க அப்படின்றது வந்து இந்த படம் பார்த்தா திரும்ப நம்ம நினைவு வரும். இந்த படம் திரும்பவும் வந்து ஒரு புதுசா இப்பதான் ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு பெரிய மாசோட இன்னைக்கு கமலா தேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பளித்த டாக்டர் பேரரசு சார் அவர்களுக்கு நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா, நான் பிறந்ததுல இருந்து நிறைய பிறந்தநாள் நான் கடந்து போயிருக்கேன். பொதுவாகவே பிறந்த நாளுங்கிறது நான் வந்து கொண்டாடிக்க மாட்டேன். ஆனா இந்த பிறந்தநாள் வந்து எனக்கு சிறப்பாக அமைஞ்சிருச்சு. காரணம் சிவகாசியோட ரீ-ரிலீஸ். இன்னைக்கு எனக்கு படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அப்போ உள்ளதை விட பல மடங்கு இந்த ரீ-ரிலீஸ்ல இவ்வளவு ரசிகர்கள் கொண்டாடுறாங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் விரும்பிக்கத்தக்கமாகவும் இருக்கும். 2005 நவம்பர் 1 தீபாவளிக்கு விசாரிச்சு தேட்டருக்கு போனோம். ஆனால் இன்னைக்கு 4 தேட்டரு ரிலீஸ் போயிட்டு இருக்கேன். எல்லா தேட்டர்லையும் மக்களோட ஆறாவரம் மிகிலிருந்து 8 வரைக்கும் அவங்களோட கைதட்டு விசில். அது அந்த கோடம்பாக்கரிய சாங் வந்து சில லிரிக்ஸ் வந்து இப்போ உள்ள அரசியல் சிங்க் ஆயிடுச்சு. அந்த லிரிக்ஸ் வரும்போதெல்லாம் அது குறிப்பா இளைஞப்பா இளைஞ மனசு வச்சா நாளைக்கு நீங்கள் சிஎம் தான் அந்த வரும்போது கொண்டாடுறாங்க ஃபேன்ஸ். அதனால இந்த ரிலீஸ் அப்போட இன்னைக்கு பல மணி நம்ம ஹாப்பியா இருக்கு. இன்னொரு குறிப்பிட சொல்லணும்னா, அப்போ இந்த சிவகாசி முதல் ரிலீஸ் ஆகும்போது ஜென்ஸ் கூட்டம் தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஒரு 60% ஆண்கள் இளைஞர்கள், ஒரு 40% தான் பெண்கள் இருந்தாங்க. ஆனா 2026 ரீ-ரிலீஸ் அப்போ அப்படியே உள்டா பெண்கள் கூட ஜாஸ்தியா இருக்கு. அதுவும் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட், இளம் பெண்கள், அவங்களுக்கு கூட அதிகமா இருக்கு. அதை விட
எல்லா பாட்டுக்குமே அவங்க இது சீட்ல உட்காரல, ஆடுறாங்க. போன பக்கரியாலாம் அங்கிட்ட என்ன மூமெண்ட்டோ அதை இங்க லேடிஸ் ஆடிக்கிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இயக்குனரா, ஒரு படைப்பாளியா இதை விட அவங்களுக்கு என்ன வேண்டியது? ரசிகர்கள் சந்தோஷம், அவங்களுடைய மகிழ்ச்சி தான் எங்களுக்கு கிடைக்கிற வருமானம். அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற கௌரவம், பெருமை எல்லாமே. சம்பாதிக்கிறங்கிறது வெறும் பணம் அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல நான் விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா எனக்கு இந்த லைஃப்பை கொடுத்தது அவர் தான். திருப்பாச்சிங்கிற ஒரு படம் வாய்ப்பாக எப்போ சொல்ல மாட்டேன். திருப்பாச்சிங்கிறது எனக்கு வாய்ப்பு, அது விஜய் கொடுத்த வாழ்க்கை. இது 21 வருஷம் கழிச்சும் அதே ஒரு இதுல இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. நான் கொஞ்சம் டவுட் போட்டேன். ஏன்னா சிவாசிங்கிறது மத்தெல்லாம் ஓகே கமர்ஷியலா, இந்த சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட், தங்க சென்டிமெண்ட் வரும். 21 வருஷம் கழிச்சு படம் இப்போ வருது. இதை கொஞ்சம் ஓல்டர் நினைச்சுவாங்களோ, ஒரு பழைய பேட்டர் நினைச்சுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, எப்பவுமே சென்டிமெண்ட்டுக்கு என்னைக்குமே அதுக்கு உயிர் இருக்கு. அது ஒரு பாசத்துக்கு பழசு புதுசுனா இல்லைங்க. இந்த பாசத்தோட உணர்வை நீங்க கரெக்டா சொன்னா அது என்னைக்கும் புதுசு தான். சும்மா நம்மளை ஏமாத்த பயமுறுத்துவாங்க, அந்த பயமே எனக்கு இப்போ இல்லை. ஏன்னா தெய்வத்துக்கே மாறு வேஷமா அப்படின்னு லிரிச்சு வரும்போது அவ்வளவு பேரு, அவ்வளவு ஆர்வம். அப்போ ஒரு சோகத்தையே இங்க கொண்டாடுறாங்க. வாட வாடத்துல எழுதிட்டாங்க ஓகே, தீபாவளி சாங் எழுதிட்டாங்க ஓகே. ஆனா ஒரு சென்டிமெண்ட் சாங்க்கு அவ்வளவு வரவேற்பு. அப்ப நான் இன்னைக்கு உணர்ந்துகிட்டது, இந்த காலத்துலயும் பாசம்ங்கிறது எவர் கிரீன். அதுக்கு வந்து பல இல்லை, அதை நிரூபிக்கிறதா இந்த சிவகாசி படம். இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து சொல்றது சார் அம்மா சொன்ன சூப்பர் சார், தங்கச்சி சூப்பர் சார் அப்படி கை கொடுத்து அவள் பாராட்டினாங்க. அப்ப நாம் பயந்தது இன்னைக்கு இல்லை. 21 வருஷம் கழிச்சு சென்டிமெண்ட் பழசா இருக்கு, பழைய பேட்டர்ன் நினைப்பானா அது இல்லை, அது உடஞ்சிருக்கு. சென்டிமெண்ட் எவர் கிரேட். மீண்டும் சிவாசியை வெற்றி பெற்ற ரசிகர்கள் திரும்பவும் விஜய் சார் நன்றி தெரிவிச்சு. 2005 வந்து ஒரு நடிகர் விஜயா அவரை பாத்தீங்க, இப்போ ஒரு தலைவர் விஜயா பாக்குறீங்க. இந்த பரிணாமத்துக்கு எப்படி பாக்குறீங்க? இந்த பரிணாமத்தை கொடுத்தது வந்து ரசிகர்கள் தான். ரசிகர்கள் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த ரசிகர் கூட்டம் பெருக 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 அவங்களுடைய அடுத்த வளர்ச்சி போகும். இன்னொன்னு, ஒரு நடிகர் பெரிய ஹிட் கொடுத்துட்டாரு, நம்பர் 1 இருக்காரு, அதிக சம்பளம் வாங்குறாரு, நிறைய ரசிகர்கள் வச்சிருக்காங்கனால அவர் தலைவனா உருவாகிறதுக்கு நடிகனா தான் பார்த்தாரு. அது மனசு, மக்களை நேசிக்கிற மனசு, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய பொறுப்புணர்வு. அது அந்த வரும்பொழுதுதான் ஒரு நடிகரை வந்து தலைவரா வர முடியும். ஆசை இருக்கலாம், நிறைய பேருக்கு நடிகருக்கு ஆசை இருக்கலாம். அவனும் அரசு கட்சி ஆரம்பிக்கலாம், தலைவர் ஆகலாம், நம்ம சிஎம் ஆகலாம், எல்லாருக்கும் ஆசை இருக்கணும். அதை மக்கள் ஒத்துக்கணும். நம்ம மட்டும் ஆசைப்பட்டு பார்த்தாரு. அந்த ஆசை மக்களுக்கு இருக்கணும், அவங்க ரசிகர்களுக்கு இருக்கணும். அப்போ நடிகர் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் இவரை தலைவரா கொண்டாடணும், இவரை பதவி கொண்டு வரணும் ஆசை வந்து அவங்களுக்கு தான் அது வெற்றி அடைய முடியும். அந்த சூழல் தான் இன்னைக்கு விஜய் சார் வந்து இன்னைக்கு அவர் ஆசைக்கோ, அவர் அடுத்தது ஒரு பதவிக்கோ போறதை விட அவரை மேலத்துக்கு வைக்கின்ற ஆசையும் பொறுப்படைக்கு ரசிகர்களுக்கு வந்து உணர முடியும். சார், அதே போல கோடம்பாக்கிய பாடல் இப்போ அந்த வரி வந்து இன்னைக்கு என்னுடைய சூழல்ல பொருத்தமா இருக்கு. எப்படி அந்த உருவாச்சு, அந்த வரிகள் எப்படி நீங்க இல்ல அது வந்து சிவாசி படத்துல இந்த சிச்சுவேஷன் எழுதுன சாங். ஃபியூச்சர்ல இருந்து விஜய் சார் கட்சியா இருப்பாரு. அவர் இந்த அளவுக்கு ஒரு பெரிய 2 கட்சியோட மோதி சரிசமா அவர் டஃப் கொடுத்தாருலாம், அப்புறம் நடிக்கல. அப்போ அந்த கதை சிச்சுவேஷன், அப்போ ஒரு நடிகை வந்து பண்ணாங்க. அந்த சிச்சுவேஷன் எழுதுற சாங் தான் இது. ஆனா அதுலயும் வெறும் சிச்சுவேஷன் இல்லாம நடக்கிற உண்மையை நான் எழுதுறேன். அது என்னன்னா, ஸ்டாருங்க நாங்க ஓட்டு கேட்டா யாருமே இங்க ஜாதிகள் பார்த்ததில்லை. நாங்களும் ஓட்டு கேட்டா யாருமே ஜாதிதான் பார்ப்பதில்லை. அது ஒரு மிகப்பெரிய உண்மை. இங்க வந்து பொதுவா ஒரு கட்சி வைக்கும் போது அவர் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க. ஆனா ஒரு சினிமா துறையில இருந்து ஒரு நடிகரோ இல்ல வேற இயக்குனரோ யாரோ ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு ஓட்டு கேட்க போகும்போது அங்கே அவங்க வந்து நடிகரா பொதுவான ஆழத்தை பார்க்கறது இல்லை. ஜாதி நாராயணன் எம்ஜிஆருக்கும் இல்லை, கேப்டன் விஜயகாந்துக்கும் இல்லை, இன்னைக்கு விஜய் சாருக்கும்
அதுதான் இன்னைக்கு போகும்போது விஜய் சார் வந்து இன்னைக்கு யாரும் ஜாதியமாக பார்க்கல, அவரும் நடிகர், மக்கள் பிடிச்ச நடிகர், அவ்வளவுதான். அப்ப எங்கேயாவது ஜாதி மதம் இல்லாம ஒரு தலைவரை பார்க்கறாங்க, அது எங்க சினிமாவில இருந்து தான். நிறைய பேர் தான் சார் இதே மாதிரி திரும்ப மாசா பண்ணுங்கிறாரு. அவங்க உள்ள அதே ஆசையும் ஆர்வமும் எனக்கு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் தேர்வு முடிஞ்சு அவர் நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு பதவி அடைஞ்சிட்டா ஓகே. எல்லா இடத்துல அவர் திரும்பி நடிக்கணும். நான் நடிப்புக்கும் அதுக்கும் அதை டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. இது கொண்டாடுற காரணம் என்னன்னா விஜய் சார் ஒரு நடிப்பு தான். அப்ப அதை கொஞ்சம் ஒரு அதையும் ஒரு பக்கம் தொடரும் தான் என்னோட ஆசை. அந்த பட்சத்தை நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் சிவகாசியோட பல மடங்கு மாசா கொடுக்கறதுக்கு என்னால முடியும். சார் விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சு இந்த எலெக்ஷன் சொன்னதுல ஒரு மாற்றம் அது கன்ஃபார்ம், ஒரு சரியான மாற்றம் வந்துட்டு இந்த ஆரோக்கியமான மாற்றம். என்ன மாற்றம்னா இந்த இளைஞர்களுக்கு இடையில இளைஞர்களுக்கு இன்னைக்கு அரசியல் ஆர்வம் இருந்துச்சு. அரசியலை பத்தி அவங்க ஆராய்ச்சி பண்ற ஒரு அறிவு அவங்க வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி காலேஜ் ஸ்டூடெண்டாகட்டும் இளைஞர்களாகட்டும் அரசியல ஈடுபாடு இருக்காது. யாரு வந்தா என்ன, யாரு போனா என்ன அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு ஸ்கூல் பசங்கள்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ல இருந்து இளைஞர் எல்லாருக்குமே அன்னைக்கு அரசியல் பேசுறாங்க. எல்லாருமே சார் அடுத்து எப்படி சார் ஓட்டு சொல்ல எப்படி இன்னைக்கு திமுக பத்தி தெரியுது மக்களுக்கு, அப்புறம் அதிமுக பத்தி இன்னைக்கு தெரியும். காரணம் விஜய் சார் வந்து இன்னைக்கு இளைஞர்களுக்கு அரசியல்ல ஒரு விழிப்புணர்வும் அரசியல் அவங்களுக்கு ஆர்வமும் இதற்கு இன்னை பொறுத்த வரைக்கும் யாரு ஆட்சி போறாங்க அதெல்லாம் இல்ல. இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு ஆட்சியில் தெரியும். அரசியல் பத்தி அவங்க ஆராய்ச்சி அவங்களுக்கு அந்த அறிவு வரணும். ஏன்னா அப்பதான் ஏன்னா இன்னைக்கு வந்து நாடு நல்லா இருக்குன்னு நாசம் ஒரு காரணம் அரசியல்ல யார் ஆட்சி அமைக்கிறாங்க, யார் ஆட்சிக்கு வரதான் இன்னைக்கு நாடு நல்லா இருக்குதா நாசம் பண்ணுறாங்க. அப்போ நாளைய தலைமை வந்து யார் ஆட்சி அமைக்கப்படுறது நிர்ணயம். அப்போ இந்த அறிவு இருந்தா தான் அவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் ஆட்சி வந்தா நல்லது. விஜய் சார் அரசியல் வந்ததுல இதுதான் எனக்கு இதுல ஆரோக்கியமான முதல் மாற்றம்.